ரஹீம். அன்பு நிறைந்த மாணவ கண்மணிகள், கேட்கக்கூடிய கேள்விகளை புரிந்து தெளிவாக பதில் சொல்லுங்கள். மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது. யாரும் அதனை கடினமாக்க மாட்டார்கள். அது அவரை மிகைத்தே தவிர. நடுநிலையாக இருங்கள், இறைவனை நெருங்குங்கள், நற்செய்தி கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அவனிடம் உதவி தேடுங்கள். பதவியை விரும்பலாமா? யார் நம்மிடம் பதவியை விரும்பி கேட்கிறாரோ நிச்சயமாக நாம் அவரை நம்முடைய காரியங்களில் அதிகாரியாக ஆக்க மாட்டோம். அறிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய பாவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? ஒன்றாவது அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், இரண்டாவது பெற்றோர்களை துன்புறுத்தல், மூன்றாவது பொய் சாட்சி சொல்லுதல். நன்மை என்பது நற்குணமாக இருக்கும். தீமை என்பது உன் மனதில் உறுத்தலாகவும் எதை மக்கள் அறிவதை நீ வெறுப்பாயோ அதுவே தீமையாகும். அழிவை தரும் 7 விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாவது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, இரண்டாவது சூனியம் செய்வது, மூன்றாவது நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது, நான்காவது வட்டியை சாப்பிடுவது, ஐந்தாவது அனாதைகளின் சொத்தை உண்பது, ஆறாவது போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, ஏழாவது அப்பாவி பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபமான விஷயம் தலாக் சொல்வதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அமல்களில் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது அதை நிரந்தரமாக செய்து வருவதாகும். அது குறைவாக இருந்தாலும் சரியே. நீதிபதி தீர்ப்பு வழங்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நீதிபதி நன்கு ஆராய்ந்து அதன் பின்பு வழங்கி அந்த தீர்ப்பு சரியானதாக இருந்தால் அவருக்கு இரட்டை கூலி உண்டு. அதே நேரம் ஆராய்ந்து செய்த தீர்ப்பு தவறாக போனால் அவருக்கு ஒரு கூலி உண்டு. பட்டாளம் என்று எதை சொல்லலாம்? ஆன்மாக்கள் பலமாக படைகளாகும். அதை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அதை யார் புரியவில்லையோ அவர்கள் முறியப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ்விடம் மிக கெட்டவன் யார்? கியாமத் நாளில் அல்லாஹ்விடம் மக்களில் கெட்டவன் கனவின் மனைவின் உறவின் ரகசியத்தை பரப்பானாவான். மரணித்தவரின் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? நிச்சயமாக உயிர் உள்ளவர்களின் ஒப்பாரி அழியால் இருந்தவர்களின் வேதனை செய்யப்படுகிறார்கள். சரிமா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்பர் 3. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை போல் பொருந்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணப்படியே கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவிற்காக இருக்குமோ அவர் அதை அடைந்து கொள்வார். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக இருக்குமோ அவர் அவரை திருமணம் செய்து கொள்வார். யாருடைய ஹிஜ்ரத் யாருக்காக இருக்குமோ அதை அவர் அடைந்து கொள்வார்.